நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பார்த்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவார், மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்க்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். மேச ராசி நேயர்கள், தன்னம்பிக்கை, தைரியம், தன்னுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வேகத்தை காட்டக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக மேச ராசிக்கு பாவர் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார். 2.5 வருஷமா உங்களுடைய வேகத்துல கொஞ்சம் ஸ்லோ இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வீங்க, யாரை பத்தியுமே கொஞ்சம் பதட்டம் இல்லாம பயப்படாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்க இந்த 2.5 வருஷத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான தயக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த தயக்கங்கள், இந்த கவலைகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. என்னங்க எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாத பலன்கள்ல உங்கள் ராசியை கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் பார்த்து கொண்டே இருந்தார் தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக. ஸோ அந்த பார்வையின் தன்மை இந்த மார்ச் மாதம் இறுதியில விலகிறதே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்கள் இனிமே நீங்க உறுதியா பெறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்பட போகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 11ல செயல்படுவதனால லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிருக்கீங்க, ஒரு சின்ன பிசினஸ் ஆனாலும் சரி, ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸ்ல ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். 10 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மார்ச் மாச பலன்கள்ல உறுதியாக கிடைக்க போகுது. சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம். அதாவது வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பயன்படும். ரொம்ப நாளாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ அந்த வேலையில் எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு, நான் இடம் சேஞ்ச் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிருக்கீங்கன்னா
கட்டாயமா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குது. இடமாற்றம் வேண்டாம், நான் இந்த இடத்துலயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்ப இடமாற்றம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா கிரகங்கள் இடமாற்றத்தை கொடுக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இடமாற்றம் வேண்டாங்க, நான் இடமாற்றம் விரும்பல, எனக்கு இருக்க இடமே சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நான் இடமாற்றம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் கன்ஃபார்மாக சொல்றேன். நீங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். கட்டாயமா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம், கமெண்ட்ஸ் கொடுத்ததை எனக்கு வாட்ஸ்அப்லேயும் தாங்க. நான் கட்டாயமா உங்களுக்கு இடமாற்றம் அடையாமல் நீங்க தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, அது எந்த மாற்றம் உறுதியா சொல்றேன். நீங்க இடமாற்றம் போகக்கூடாது, அதே இடத்துல இருக்குன்னு நினைச்சா மட்டும் நீங்க கட்டாயமா நம்மகிட்ட கேட்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வாங்காம உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணா நீங்க இடமாற்றம் அடையாம அங்கேயே இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா திடீர் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏன்னா 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு, மிக ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ஒரு 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால உறுதியாக வெளி மாநிலம், வெளி ஊர், வெளிநாடு பயணங்களை நீங்கள் அதிகமாக மேற்கொள்ள மார்ச் மாதம் உறுதி செய்யப்படும். அப்ப வெளிநாடுக்கு முயற்சிகள் பல நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த முயற்சிகள் தடையாவே இருக்கு அப்படின்னு மேசராசிக்காரங்க யாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல திரும்பியும் மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்கள். உறுதியாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு தரப்போகிறது. அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் கூட நீங்க மேற்கொள்ளலாம். ஏதாச்சும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுக்கே கல்யாணம் முடியல, திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்கன்னா சுக்கிரன், சனி, சூரியன் இந்த இணைவானது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயம் கட்டாயமா கவனமா இருக்கணும், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மேசராசி ஆண்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் தன் கூட பழகிறவங்க, தன் கூட நிற்பவர்கள், சகோதர சகோதரிகள், அப்படி எந்த ஒரு அன்பான உறவுகள் பெண்களாக உங்களுடன் பழகிறார்களோ அவங்க எக்காரணம் கொண்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாத்திடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் உறுதியாக செய்துவிடக்கூடாது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உள்ள பெண்களுக்குமே சொல்வது என்னன்னா, இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே, மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிதானம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் யாராச்சும் தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர், அதாவது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உறவுலையோ அல்லது எதுலையுமே தெரியாது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உறவு ஒரு நட்பு வருதுன்னே தெரிய மாட்டேங்கி, அந்த அளவுக்கு இணையதளம் மூலமாக நிறைய சமூக வலைதளம் மூலமாக நம்ம நட்பை ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அந்த நட்புகள் மூலமாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கெட்ட செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் தெரியாத நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் பெண்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மார்ச் 15லிருந்து மார்ச் 2 வரையும் பெண்கள் உறுதியாக இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மேசராசி பெண்கள் கவனமாக இருந்து விட்டால் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்காமல், தேவையில்லாத மிகப்பெரிய மன அழுத்தத்தை சந்திக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதே போல மேசராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல நீங்க உங்க திறமையை வெளியே கொண்டு வரணும், பல நாள்களாக முயற்சி எடுத்திருப்பீங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவர் குடும்பத்துல சில நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம். ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீங்க கொஞ்சம் உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய உண்மையான பாசம் என்ன, உங்களோட உண்மையான செயல்பாடு என்னங்கிறத நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் பண்ற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கனால கவலைப்படாம தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க.
அதே போல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த வட்டம் ரொம்ப நல்ல லாபம் இருக்கும். பெண்களுக்கு வந்து கொடுத்த காசு நல்லபடியா வரும். அதுபோல உங்களுடைய கணவர் வீட்டார் உங்க வீட்டிலிருந்து உறவு மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்லபடியா வரும். பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த மேசராசினர்களுக்கு பெண்களுக்கு இந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வலிமையா ஒரு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் எந்த ராசியில உச்சம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கனால மேச ராசி பெண்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால உறுதியாக நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள், மகிழ்ச்சிகரம் செயல்பாடக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு ஏதாச்சும் இருக்கு மேசராசி நேயர்களுக்கு, ஏதாவது கோர்ட்டு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த வழக்குலேருந்து உறுதியா நீங்க இந்த மார்ச் மாதம் இறுதியில வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. உங்க பக்கம் நீதியும் உண்மையான செயல்பாடும் இருந்தால் மேசராசி அன்பர்கள் வழக்கிலிருந்து விடுபடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆண்கள் கவனமா இருக்கணும். அதாவது ஏதாவது பெண்களுக்கு துரோகம் செஞ்சு விடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செஞ்சு விடக்கூடாது, பெண்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஆண்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். பெண்கள்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழிகள், உங்களுடைய மனைவி, இந்த உறவுல எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பழகும் போதோ மேபி பேசும்போதோ தேவையில்லாமல் அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உடல் ரீதியாக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, வயிறுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்து உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக செயல்படுத்தி கொடுக்கும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.